Hi everyone. In this video, I'm going to start the new lesson, carbonyl compounds lesson. So it is in both state board syllabus and CBSE syllabus. So the name of the lesson is carbonyl compounds, aldehydes, ketones, and carboxylic acid. So the compounds which are having the carbonyl group, that means the CO group, are called carbonyl compounds. So the general representation for aldehyde is RCHO. So this is aldehydes. This is the general representation for aldehydes. So இதில் பார்த்தீங்கன்னா CO group இருக்கு. அப்போ இது என்ன கேட்டகரியில் வரும்னா carbonyl compound கேட்டகரியில் வரும். Next வந்து the general representation for ketones RCO R-. இப்போ இதுலேயும் எனக்கு என்ன குரூப் இருக்குன்னா இந்த carbonyl group இருக்குது. அப்போ இதையும் நான் என்னென்னு சொல்லலாம்னா carbonyl compoundனு சொல்லலாம். Then third one வந்து RCOOH. இது வந்து general representation for carboxylic acids. அப்போ இதையும் நான் என்னென்னு சொல்லலாம்னா carbonyl compoundனு சொல்லலாம். And the derivatives of acids, இந்த acid இருக்கு இல்லையா, இதில் RCOOH is the general representation இல்லையா, இதில் OHக்கு பதிலாக நீ RCOX கொடுத்தீங்கன்னா they will be called as acid halides. அதாவது instead of OH you are replacing X here. அதே OHக்கு பதிலாக நீ NH2 கொடுத்தீங்கன்னா they will be called as amides. அதே OHக்கு பதிலாக நீ OR' கொடுத்தீங்கன்னா they are called as esters. And அதே OHக்கு பதிலாக நீ OCOR' கொடுத்தீங்கன்னா they are called as acid anhydrides. Acid anhydrides. ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்னால் மெயினாக என்ன குரூப் இருக்கணும்னா CO குரூப் இருக்கணும். இப்போ CO குரூப்னால் இந்த குரூப்புக்கு பேர் என்னென்னா கார்பனைல் குரூப். இப்போ அந்த கார்பனைல் குரூப் இருக்க கேட்டகரி, அதாவது ஹோமோலோகஸ் சீரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட்ஸ். ஆல்டிகைட்ஸோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் RCHO, ஃபங்க்ஷனல் குரூப் CHO. அண்ட் கீட்டோன்ஸோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் RCOR'. And the functional group is CO. Acids or the general representation RCOOH and the functional group is COOH. இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம்னா acid derivatives னு சொல்லலாம். இது acid halide, acid amide, ester and acid anhydride. இது நாலுத்தையும் என்னன்னு சொல்லலாம்னா derivatives of acids னு சொல்லலாம். ரைட்? இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது aldehydes பற்றி. ஸோ aldehydes, ketones, carboxylic acids, இந்த மூணுத்தை பற்றி தான் இந்த லெசனில் உனக்கு மெயினாக இருக்குது. ஸோ அதில் முதல்ல நம்ம படிக்க போகிறது எதை பற்றினா ஆல்டிஹைட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஆல்டிஹைட்ஸோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் என்ன சொன்னேன், RC+OH. இங்கே ஆர்ன்றது ஹெச்சாக இருந்துச்சுன்னா, இஃப் R is equal to H, தென் எனக்கு என்ன வரும், HCHO வரும். இதை நான் வந்து கண்டென்ஸ்ட் ஃபார்மில் எப்படி எழுதுறேன்னா HCHO. இந்த HCHO தான் first member of the family. Suppose R is equal to methyl group. R வந்து methyl group இருந்தால் that is what called as the second member, which can be written as CH3CHO. அதே போல் the homologous சீரீஸில் நிறைய மெம்பர்ஸ், அதாவது the general representation is RCHO, RH இருக்கலாம், இல்லைன்னா எனி அதர் அல்கைல் குரூப்பாக இருக்கலாம். ஹெச்ஆ இருக்க பட்சத்தில் அதோட நேம் என்னென்னா ஃபார்மால்டிகைட். இப்போ இங்கே CH3 இருந்தால் அது வந்து அசிட்டால்டிகைட், லைக் தட். இது வந்து ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஆல்டிகைட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நாமன்க்ளேச்சர். நாமன்க்ளேச்சர்னா நேமிங் சிஸ்டம். தெர் ஆர் டூ நேமிங் சிஸ்டம். ஒன் இஸ் காமன் நேம் சிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் IUPAC நேம் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வந்து நான் காமன் நேம் சிஸ்டமை பற்றி சொல்கிறேன். த காமன் நேம்ஸ் ஆஃப் த ஆல்டிகைட்ஸ் வந்து காமன் நேம் ஆஃப் த ஆசிட்ஸ்லேருந்து தான் டிரைவ் பண்ணுவாங்க. Common name of the aldehydes are derived from the common names of the acids. For example, the formic acid. The formic acid உடைய formula என்னன்னா HCOOH. Formic acid அதுக்கு ஏன் நேம் கொடுத்தாங்கன்னா, it is obtained, it is the source of the formic acid is mainly the red ant. Red ant உடைய Latin word என்னன்னா formica. அதனால இதுக்கு என்ன பேருன்னா formic acidனு பேர். இப்போ இந்த formic acid ரெடியூஸ் பண்ணால், அதாவது aldehyde ஆக்சிடைஸ் பண்ண ஆசிட் கிடைக்கும், ஆசிடை ரெடியூஸ் பண்ணால் ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்மிக் ஆசிடில் இந்த ஐசி ஆசிடை எடுத்துகிட்டு, அந்த வேர்டு ஐசி ஆசிடை எடுத்துகிட்டு
நீ என்ன கொடுக்கணும்னா ஆல்டிகைட்னு கொடுக்கணும். அப்போ உனக்கு என்ன நேம் கிடச்சிரும்னா the common name for the aldehyde கிடச்சிரும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? common name of the aldehyde is derived from the common name of the acid. the common name of the acidல the last term IC acid எடுத்துட்டு aldehyde கொடுத்தீங்கன்னா அதுதான் common name for the aldehyde. இது first example. அடுத்த எக்ஸாம்பிள் இது வந்து என்னென்னா அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் வந்து எதுலேருந்து கிடைக்குது? வினிகர்லேருந்து கிடைக்குது. வினிகரோடைய லாட்டின் நேம் என்னென்னா அசிட்டம். அப்போ அந்த அசிட்டம்லேருந்து வரதுனால இதுக்கு என்ன பேருன்னா அசிட்டிக் ஆசிட். அப்போ இதோட ஆல்டிகைடு, இந்த அசிட்டிக் ஆசிடோட ஆல்டிகைடு என்னென்னா அசிட்டால்டிகைடு. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஐசி ஆசிடை எடுத்துட்டு என்ன நேம் கொடுக்கணும்னா ஆல்டிகைடுன்னு கொடுக்கணும். லைக் தட் த காமன் நேம் ஆஃப் த aldehydes are derived from the common name of the acid. Common name of the acids are obtained from their sources. Right? This is the common name system for the aldehydes. But in the confusions avoid pandradhukaga da we are following the IUPAC nomenclature. So the second naming system eduna IUPAC nomenclature. That means IUPAC name. So IUPAC name la na already in previous videos la solli kuduthirken. What are the 4 parts in the IUPAC name? அப்படினு பார்த்தீங்கன்னா prefix. The second part என்னன்னா root word. Third part என்னன்னா primary suffix. And the fourth part என்னன்னா secondary suffix. இந்த 4 பார்ட் உன்னோட IUPAC நேம்ல இருக்கணும். prefix எதை சொல்லணும்னா name of the substituent சொல்றது. name of the substituent. சப்ஸ்டிடியூவன்ட்டோட நேம், சப்ஸ்டிடியூட்டோட நேமை சொல்கிறது ப்ரிஃபிக்ஸ். ரூட் வேர்டுன்றது நம்பர் ஆஃப் கார்பன் இன் த மெயின் செயின், நம்பர் ஆஃப் கார்பன் இந்த மெயின் செயினை சொல்கிறது ரூட் வேர்டு. ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து உன்னோட காம்பவுண்ட் வந்து சேச்சுரேட்டடா இல்லை அன்சேச்சுரேட்டடா அப்படின்னு சொல்கிறது. அதாவது சிங்கிள் பாண்ட் இருந்தால் சஃபிக்ஸ் வந்து ஏஎன்இ, டபுள் பாண்ட் இருந்தால் இஎன்இ, ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஒய்என்இ, அதை சொல்கிறது ப்ரைமரி சஃபிக்ஸ். And the secondary suffix for aldehyde என்னன்னா AL. The secondary suffix for aldehyde என்னன்னா AL. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெம்பர் எதுனா ஃபார்மால்டிகைட். ஸோ இதோட காமன் நேம் ஃபார்மால்டிகைட், அது ஆல்ரெடி நான் சொன்னேன். இப்போ இதோட IUPAC நேம் எப்படி கொடுக்கணும்னா இதில் எதுவும் சப்ஸ்டிடியூட் இல்லை. ஸோ ப்ரிஃபிக்ஸ் இஸ் ரோல்ட் அவுட். நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்குது. அப்போ ஒரு கார்பன்னா என்ன ரூட் வேர்ட்னா மெத்தட் அண்ட் சிங்கிள் பாண்ட், அதனால் ஏஎன்இ. அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் இஸ் ஏஎல். இப்போ இந்த இயை வந்து எடுத்துடணும். இ ஷுட் பி ட்ராப்ட் அவுட். எதனாலனா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் ஏ வவல் லெட்டர். இந்த செகண்டரி சஃபிக்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் லெட்டர்னா இஎன்இ வந்து ட்ராப் அவுட் பண்ணிடணும். ஸோ வாட் இஸ் த நேம் ஃபார் த ஃபார்மால்டிகைட் அப்படின்னா மெத்தனால். ரைட்? இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் CH3CHO. எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. ஸோ ரூட் வேர்டு இஸ் எத்த, ஏஎன்இ, ஈக்கு பதிலாக ஏஎல், அப்போ எத்தனல். ரைட்? இது எத்தனல். தேர்ட் ஒன் எத்தனை கார்பன்? 3 கார்பன் இருக்கு. இப்போ 3 கார்பன்னா அதோட நேம் என்னென்னா ப்ரொப்பனல். லைக் தட் ஒரு கார்பன்னா மெத்தனல், 2 கார்பன்னா எத்தனல், 3 கார்பன்னா ப்ரொப்பனல் அப்படின்னு நேம் கொடுக்கலாம். இப்போ 4 கார்பன் வச்சு எழுதுக்குள்ள உனக்கு ஐசோமெரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் பாசிபிள். ஐசோமெரிக் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா த சேம் மொலிகுலர் ஃபார்முலாவுக்கு 2 or more ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் ஐசோமெரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ரைட்? அப்படி பார்க்கக்குள்ள இப்போ 4 கார்பன்ஸ் இருக்குது. 1 2 3 4. இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் இஸ் ஆல்வேஸ் ஏ ஆல்டிஹைடிக் கார்பன். அப்போ இங்கே CH2, இங்கே CH2, இங்கே CH3. இது ஒரு ஸ்ட்ரக்சர் பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து 3 கார்பனை மெயின் செயினில் போட்டுட்டு ஒரு கார்பனை பிரான்ச் பண்ணி போடலாம். இப்போ இங்கே CH3 CH. அப்போ இது பியூட்டிரால்டிகைட். காமன் நேம் பார்த்தீங்கன்னா இது பியூட்டிரால்டிகைடு. பியூட்டரிக் ஆசிட்லேருந்து கிடைக்கிறதுனால இதோடைய காமன் நேம் வந்து பியூட்டிரால்டிகைடு. பியூட்ரிக் ஆசிட்லேருந்து கிடைக்கிறதுனால பியூட்டிரால்டிகைடு. இதோட இந்த ஸ்ட்ரக்சரோடைய காமன் நேம் என்னென்னா ஐசோபியூட்டிரால்டிகைடு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் எப்படி IUPAC நேம் கொடுக்கறது? இப்போ IUPAC நேம் கொடுக்கக்குள்ள
ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா யூ ஹாவ் டு செலக்ட் த செயின். இப்போ இது 4 கார்பன் இருக்குது செயின், ஸ்ட்ரைட் செயின். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கார்பன் தான் ஆல்டிகைடு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். அப்போ இது பியூட், ரூட் வேர்டு பியூட்டு, சிங்கிள் பாண்ட் ANE, ஈக்கு பதிலாக AN. ஸோ பியூட்டனல், இதில் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ இது கொடுக்கக்குள்ளே நான் என்ன பண்ணணும்னா செயின் செலக்ட் பண்ணணும். இப்போ செயின் செலக்ட் பண்ணக்குள்ளே இதுதான் எனக்கு மெயின் செயின். இப்போ 1 2 3. இப்போ இது 3 தான் எனக்கு மெயின் செயினில் வருது. அப்போ இது என்னவா நான் கன்சிடர் பண்ணுறேன்னா சப்ஸ்டிடியூவண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இதோட நேம் என்னென்னா மெத்தில். இந்த மெத்தில் குரூப் எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்குன்னா செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இந்த பார்ட்டு இப்போ எதில் வரணும்னா ப்ரிஃபிக்ஸில் வரணும். இப்போ ப்ரிஃபிக்ஸில் நேம் ஆஃப் த சப்ஸ்டிடியூவண்ட் எங்கே இருக்குது? செகண்ட் கார்பனில் மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ 2ல் மெத்தில். அண்ட் மெயின் செயினில் எத்தனை கார்பன் இருக்குன்னா 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரொப்பனல். புரியுதா? இங்கே வந்து ஐசோ வந்து ஐயூபேக் நேமில் கொண்டு வரக்கூடாது. ஐசோபியூட்டரால்டிகைடு அப்படின்றது என்னென்னா காமன் நேம் ஃபார் த ஆல்டிகைடு. ஐயூபேக் நேம் கேட்கக்குள்ள இந்த 4 தான் நீ பார்க்கணும். ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னால் எதை சொல்லும்? சப்ஸ்டிடியூவண்ட் நேமு. ரூட் வேர்டு நம்பர் ஆஃப் கார்பன் இந்த மெயின் செயின். ப்ரைமரி சஃபிக்ஸ்ன்றது உன்னுடைய காம்பவுண்ட் வந்து சேச்சுரேட்டடாக அன்சேச்சுரேட்டடான்னு சொல்லும். செகண்டரி சஃபிக்ஸ் வந்து உன்னோட ஆல்டிகைடோடைய சஃபிக்ஸ். ஆல்டிகைடோட சஃபிக்ஸ் என்னென்னா AL. இப்போ நான் உனக்கு ஒரு அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் கொடுக்குறேன். இப்போ அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்னா எனக்கு என்ன இருக்கணும்னா டபுள் பாண்ட் இருக்கணும். இப்போ இங்கே CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2, சிங்கிள் பாண்ட் CHO இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஒன்று ஆல்டிகைடு, இன்னொன்று டபுள் பாண்ட். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ப்ரையாரிட்டி வைஸ் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டினா ஆல்டிகைடுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அப்போ இது ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். இப்போ இதில் எங்கேயும் சப்ஸ்டியூவண்ட் இல்லை, ஸோ ப்ரிஃபிக்ஸ் வராது. இப்போ ரூட் வேர்டு மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 4 இருக்கனால பியூட்டு. ரூட் வேர்டு பியூட்டு. இப்போ நீ சொல்லணும் ப்ரைமரி சஃபிக்ஸ் இங்கே என்னவா இருக்குது? அன்சாச்சுரேட்டட், ஏன்னா டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் இருந்தால் END. அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் AL. இப்போ இந்த பொசிஷன் நான் சொல்லணும். டபுள் பாண்ட் எந்த பொசிஷனில் இருக்குன்னா தேர்ட் பொசிஷனில் இருக்குது. இப்போ ஈக்கு பதிலாக AL. இப்போ பியூட்டில் 2ல் ஈன் அண்ட் ஆல். 1ல் தான் எப்பயுமே ஆல் இருக்குனால 1 நம்பர் கொடுக்க வேண்டாம். அப்போ ஆல். அப்போ பியூட் 2 ஈன் ஆல். இதுதான் இந்த காம்பவுண்டோடைய ஐயூபேக் நேம். So this is what the method to give the IUPAC name for the aldehydes. Okay. So next video I will tell you how to give the name for the ketones. Thank you.